இங்க பாருடா. என்னடா இது காமெடி பண்றீங்க? செமையா இருக்குல்ல? இங்க பாருங்கடா, நம்ம இப்ப சாப்பிட்ட ஹைதராபாத் பிரியாணி கடையில ரீகால் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னைக்கு எல்லாரும் பாத்ரூம்ல உட்காந்து சும்மா ஆல்ரெடி எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு நான் சொன்னோன்னே. இது இந்த நியூஸ்லாம் நான் நிறைய வாட்டி தான் பார்த்துட்டு இருக்கேன். டெய்லியும் வந்துட்டு தான் இருக்கு. ஆமாண்டா, எவ்ரி வீக் ஏதாவது இதே மாதிரி நியூஸ் கண்டாமினேஷன்னால வந்துகிட்டே தான் இருக்கு. நியூஸ்ல நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். வேற பிராண்ட்ஸ்ல போய் சாப்பிடலாம். வேற பிரான்ச் போனாலுமே உனக்கு இந்த பிரான்ச் நியூஸ்ல வந்து தெரிய வந்துருச்சு. மற்ற பிரான்ச் உனக்கு தெரிய வராம ஆனா ஆல்ரெடி கண்டாமினேஷன் நடந்துட்டு இருக்கலாம்ல. அப்ப இப்ப என்னதான் செய்யறது? நூடுல்ஸ் சாப்பிடலாம். நூடுல்ஸுமே லாஸ்ட் வீக் தான் ஏதோ ஒரு பிராண்ட் வந்து கண்டாமினேட் ஆகி ஒரு பேட்ச் வெளியே போச்சுன்னு சொல்லி நியூஸ் சொன்னாங்க. அப்ப எங்க என்னதான் போய் சாப்பிடுறது? ஒன் ராங் பேக் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். இந்த மாதிரி சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால எந்த ஃபுட் சப்ளை செயினே அஃபெக்ட் ஆகுது. இது கஸ்டமர்ஸ் கன்சியூமர்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஃபுட் செயின் நம்பியிருக்கிற எல்லாருமே தான் பாதிக்குது. ஆமா, இது வந்து எக்கனாமிக்கல் வைஸ் மட்டும் இல்லாம ஹெல்த் கன்சர்ன்ஸுமே நம்மளுக்கு நிறைய தெரியுதுல்ல. இப்போ என்ன பண்றது? ஃபுட் சப்ளையர்ஸ் ப்ராப்பரா அவங்க குவாலிட்டியை பார்த்துக்கணும். ரெகுலர் டெஸ்ட்டும் ஹைஜீனையும் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நீ பேக்கெட் ஃபுட்டுமே சாப்பிட்டா கூட அதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு, அப்புறம் வந்து பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ செக் பண்ணிட்டு அதெல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு சாப்பிடு. ரெஸ்டாரண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், டீட்டெயில்ஸும் ஓப்பனாக வச்சுக்கணும். ஸோ தட் கஸ்டமர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ரெஸ்பான்சிபிலிட்டி வளர சேஃப்டி ஸ்டார்ட் ஆயிரும். One wrong batch can change everything. Be alert. Eat safe, stay healthy.